இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சொல்லே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் மனம் மாற்றத்தை பற்றி பேசுகிறார். நாம் ஒவ்வொருவரையும் மனம் மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சொல்லே, ஒரு நாட்டை மிக மோசமான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தானாம். எல்லா விதமான தீமைகளுக்கும் அடிமையாயிருந்த அவன் மக்கள் மீது கொடுங்கோல் ஆட்சி செலுத்தி வந்தான். மக்களை பல்வேறு வகையான இன்னல்களுக்கு உள்ளாக்கியதன் காரணமாக மக்களும் அவனை வெறுத்தனர். ஒரு முறை தவ வலிமை மிக்க முனிவர் அந்த நாட்டிற்கு வந்தார். அவர் சொன்ன வாக்கு பலிக்கும் என்று பெயர் பெற்ற முனிவர். அவரிடம் மக்கள் தங்கள் அரசனை பற்றியும் அவனது அயோக்கியத்தனத்தை பற்றியும் முறையிட்டனர். இதை கேட்ட முனிவர், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், உங்களது கொடுங்கோல் அரசன் இன்னும் 10 மாதங்களில் செத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இந்த செய்தி அரசனின் காதுக்கு எட்டியது. அவனுக்கு உயிர் பயம் வந்துவிட்டது. மனம் மாறினான். நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். மக்களை மையப்படுத்தி நலத்திட்டங்களை தீட்டினான். மக்களும் அவனை பாராட்ட ஆரம்பித்தனர். முனிவர் குறிப்பிட்ட 10 மாதங்கள் முடிவுக்கு வந்தன. ஆனால் அரசன் சாகவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த வழியாக வந்த முனிவர் அரண்மனைக்கு வந்தபோது அரசன், உங்கள் வாக்கு என் விஷயத்தில் பலிக்கவில்லை என்று சொன்னபோது, ஓ, நிச்சயமாக பலித்துவிட்டது. கொடுங்கோல் அரசன் சாவான் என்று சொன்னேன், அவன்தான் செத்துவிட்டானே, நீ இப்போது நல்ல அரசன் அல்லவா என்றாராம். இந்த அரசனைப் போலதான் மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்வதற்கான அழைப்பைத்தான் இயேசு மனம் மாறுங்கள் என்று வசனத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் வாழ்வை தொடர்ச்சியான மனமாற்றத்திற்கு உட்படுத்துகின்றன. மனமாற்றம் 2 காரியங்களை உள்ளடக்கியது. ஒன்று, கடந்த காலத்தை கண்ணீரோடு பார்ப்பது. 2வது, எதிர்காலத்தை கவனத்துடன் எதிர்கொள்வது. நாம் எப்படி? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இன்று எங்களுடைய குடும்ப பிள்ளைகளெல்லாம் அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளி கல்லூரிக்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பருவ நாட்களையும் ஆசீர்வதியும். மற்றும் எங்களுக்குள் ஒரு மனமாற்றம் வேண்டும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய பழைய இயல்புகளாம் சாக வேண்டும், மறைய வேண்டும். நாங்கள் புதிய மனிதர்களாக இந்த புத்தாண்டில் இன்னும் நம்பிக்கையுள்ளவர்களாக, ஒளியின் மக்களாய், எதிர்நோக்கு சிந்தனையோடு, நேர்மறை சக்தியோடு வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவர்